ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கொங்குருச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் ஸ்வீட் பால் பணியாரம். இதை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுன்னா இது ரொம்ப ஹெல்தி அண்ட் ஈஸி டு ப்ரிப்பேர். ஸோ இந்த லாக்டவுன் டைமில் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இதை நீங்கள் ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நீங்கள் பச்சரிசியும் உளுந்தும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் 100 கிராம் பச்சரிசி 100 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். பச்சரிசி உளுந்து இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மறுபடியும் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்னதாக நறுக்கிய தேங்காய் 1 கப் தேவைப்படும். தேங்காயை அளவான தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த மாதிரி கெட்டியான பால் தேங்காய் பால் 1 கப் எடுத்துக்கோங்க. அப்புறமா திக்கான பால் 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 4 இல்லைன்னா 5 எடுத்துக்கலாம். கடைசி இன்க்ரீடியண்ட் 100 கிராம் சுகர் எடுத்துக்கோங்க. அரிசியும் உளுந்தும் 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதில் நீங்கள் 1 சிட்டிகை உப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி தெளித்து கெட்டியான மாவை அரைச்சி எடுத்துக்கணும். மாவை கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாலை காய்ச்சி முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். பால் நல்லா கெட்டியாக இருக்கணுங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. காய்ச்சின பாலை வடிகட்டி அதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச கெட்டியான தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிடுங்க. இதில் நான் 100 கிராம் சுகர் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இந்த 100 கிராம் சுகர் ஸ்வீட்னஸ் ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. பட் உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா இதை விட நீங்கள் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. தட்ஸ் இட். இப்போ நம்ம பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நீங்கள் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அது நல்லா சூடானதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கரைச்சி வச்ச மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக வர மாதிரி போடுங்க. இது சீக்கிரமாக வெந்துடும். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் வெந்ததும் அதை நீங்கள் திருப்பி போட்டுருங்க. லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை நம்ம வேக விடலாம். எஸ், இது இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். பொரிச்ச பால்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்ச தேங்காய் பால் பசும்பால் மிக்சருக்குள்ளே ஆட் பண்ணிடுங்க. இந்த பணியாரம் நல்லா டிப் ஆகிற அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். முக்கியமான விஷயம், இந்த பணியாரம் பாலில் கண்டிப்பாக 1/2 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் ரொம்ப ஸ்மூத்தாக டேஸ்டியாக இருக்கும். இடையிலேயே ஒரு தடவை நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணி பணியாரத்தை ஒரு தடவை டிப் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சுருங்க. பணியாரம் பாலில் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக ஊறி இருக்கு. இதை இப்போ நீங்கள் சர்வ் பண்ணி டேஸ்ட் பண்ணலாம். ஓரளவுக்கு சூடாக இருக்கும் போதே சர்வ் பண்ணிடுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சூப்பர்ப் ஹெல்தி அண்ட் டேஸ்டி பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ டூ ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ஆஸ்க் them to subscribe. Thank you so much for watching கொங்குருச்சி.